இப்போ நீங்கள் கொசு கூட கொசு மருந்து அடிச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்கன்னு இல்லை, இருக்காங்க. கொசு ஈகோட மருந்து அடிச்சிங்கன்னா கூட அதை ஏன் நீங்கள் கொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே பின்னணியில் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பின்னணியே ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கும். எப்படின்னா, எப்போவுமே இந்த ஹியூமன் நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பழக்கம் தான், அதுதான் பேசிக் சைக்காலஜியே அப்படின்னு. ஸோ இது வந்து ஹியூமன் மைண்ட் செட்டு. எப்போ வேணாலும் எந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவனை வேணாலும் ரிவர்ஸில் அப்படியே மாற்ற முடியும். இப்போ அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வேலைக்கு போவாங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்கன் ஸ்கூலில் படிச்சுட்டு, நீங்கள் சில பிள்ளைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இங்கிலீஷில் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கும் குழந்தைங்க. அதுங்களுக்கு தமிழும் தெரியாது, இங்கே உள்ள இங்கிலீஷும் தெரியாது. அதுதான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை வச்சு தான் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து, அதோட ஆர்எஸ்எஸோட கேம் அதுதான். பல மதவாதிகளோட கேம் அதுதான்.